நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையோ என்னையோ நற்செய்தி பணிக்காக அழைக்கின்றார். புரியலையா? இன்னைக்கான நற்செய்தி வாசகம் அதை தான் நமக்கு சொல்லுது. இயேசு 72 பேரை 20 நற்செய்தி பணிக்காக அனுப்புகின்றார். இவர்கள் இயேசுவினுடைய சீடர்களாக இருக்கின்றார்கள். இயேசுவுக்கு சீடர்களும் இருந்தாங்க. இயேசுவோடு உடனிருந்தவர்கள் 12 அப்போஸ்தலர்கள். அவங்க நம்ம சர்ச்சோட ஏர்லி ஃபாதர்ஸ். ஸோ அவங்க மூலமாக தான் சர்ச் ஆனது உருவாக்கப்பட்டு வந்திருக்கு. இன்னைக்கு அவர்களுடைய வழிமரபினரான போப், கர்தினால்கள், பிஷப்புகள் மற்றும் அருள் தந்தையர்கள் இவங்க எல்லாருமே அவர்களுடைய வழி வந்தவர்கள். அவங்களால தான் ஒரு திருப்பலியை நிறைவேற்ற முடியும், பாவ மன்னிப்பு கொடுக்க முடியும். அதற்கான அதிகாரத்தை இயேசு அவர்களுக்கு தந்திருக்கின்றார். இந்த 72 பேர் யாருப்பா? இவங்களை எதுக்காக இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பே அவங்கள நற்செய்தி பணிக்காக அனுப்புகின்றார். இதில் ஏன் இந்த 72 பேர் சூஸ் செய்யப்பட்டாங்க, அவங்களை ஏன் இயேசு முன்னாடி அனுப்புகிறாரு போன்ற காரியங்கள் நமக்கு குழப்பம் இருக்கும். யார் இந்த 72 பேர் அப்படின்றது? கணவன் மனைவியா, இல்லை நண்பர்களா, இல்லை சகோதரர்களா, இல்லை இயேசுவோட உறவினர்களா போன்ற பல கேள்விகள், பல குழப்பங்கள் இருக்குது. ஆனால் சிம்பிளான பதில் என்னன்னா, இவங்க 72 பேருமே ஏதோ ஒரு வகையில் இயேசுவை முழுமையாக நம்பி அவருடைய போதனைகளை கேட்டு அதன்படி நடந்து தங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள், அவர் பின்னால் வந்தவர்கள். ஒரு இளையோர் பட்டாளம் கூட நம்ம சொல்லலாம். பெரும்பாலும் அந்த ஒரு காலகட்டங்களில் இயேசு சிறு வயதிலிருந்தே மக்களோடு இணைந்து பயணிக்கிற நிறைய இடங்களை நம்ம பார்க்குறோம். இயேசு 13 வயசு வரைக்கும் என்ன பண்ணார் அப்படின்னு பைபிள் இருக்குது. அதோடு அவர் 30 வயசில் தான் வராரு. இடைப்பட்ட காலங்களில் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்றது யாருக்கும் தெரியாது, பெருசாக தெரியாது. அதை தெரிஞ்ச ஒரே நபர் நமது அன்னை மரியாள் மட்டும்தான். ஆனால் அந்த ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது இயேசு என்ன பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயேசு மக்களோட பிரச்சனைகளை புரியறதுக்காக மக்களோடு இணைஞ்சு செயல்பட்டிருப்பார். அந்த ஒரு காலகட்டங்களில் மக்களுக்கு பல சவால்கள் இருந்தது. ஏன்னா பணக்காரர்கள் இருந்தாங்க, ஏழைகளும் இருந்தாங்க, யூத ரபிக்கள் இருந்தாங்க. ஸோ ஒரு யூத கலாச்சாரத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மனித இயல்பில் பிறந்த ஆண்டவர் அவர்களோடு இருந்து அவர்களோடு பயணித்து ஒரு மனிதனாகவே இருந்து அவங்கள புரிஞ்சுக்கிறார், அவங்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிறார். நம்ம பைபிளில் பல இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளை, யூத கலாச்சாரத்தில் இருந்த பிரச்சனைகளை அவர் குறிப்பிட்டு காண்பித்திருப்பார். அப்போது அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் தயாரிப்பின் ஆண்டுகளாக நிச்சயமாக ஆண்டவருக்கு இருந்திருக்கும். அவர் ஏழைகளோடு இருந்திருப்பார், உடல் நலம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களோடு இருந்திருப்பார், கடினமாக உழைத்து தனது குடும்பத்திற்காக போராடி இருப்பார். ஒரு மனிதன் தயாரிப்பாக இருக்கணும், ஒரு மெச்சோர்டாக பக்குவம் அடைய வேண்டும் என்றால் அந்த ஒரு தயாரிப்பு தேவை. அந்த ஒரு தயாரிப்பில் தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இருந்திருப்பார். அவர் தயாரிப்பு முடித்ததுக்கு அப்புறமா நற்செய்தி பணிக்காக வராரு, திருமுழுக்கு எடுக்கிறார், கானாவூரில் அற்புதம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் நற்செய்தி பணி செய்ய ஆரம்பிக்கிறார். பல இடங்களில் இயேசு பின்னால் ஒரு பெரிய கூட்டமே வந்துக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டத்தில் ரொம்ப விசுவாசமாக இயேசு மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தவங்க தான் இந்த ஒரு 72 பேர். அவங்கள தான் இருக்கணும். நமக்கு இந்த 72 பேரை பற்றி பெரிய தகவல்கள் எதுவும் பைபிளில் கிடையாது. ஆனால் இயேசுவினுடைய வாழ்க்கை, அவருடைய பிறப்பு, அவருடைய அந்த ஒரு வளர்ச்சி மற்றும் இறப்பு, உயிர்ப்பு, இதை பார்க்கும்போது இந்த 72 பேர் ஏதோ ஒரு வகையில் இயேசுவை பின்பற்றியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இவங்களை இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னாலேயே அனுப்பி விட்டுறார். அப்போது இவங்க முழுமையான தயாரிப்போடு, முழுமையான புரிதலோடு இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு மனித இயல்போடு சொல்லணும் அப்படின்னா, மனித தன்மையில் சொல்லணும், மனித பார்வையில் சொல்லணும் அப்படின்னா, இவங்க எல்லாருமே இம்மெச்சோர், கடவுளை பற்றி முழுமையான புரிதல் இருந்திருக்காது. கடவுள் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழுமையான புரிதல் இருந்திருக்காது. ஆனால் இருந்தாலுமே இவங்களை தயாரித்து இயேசு அனுப்புகிறார். அனுப்பும்பொழுது அவங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்கிறாரு. நீங்கள் பையோ பணமோ எதுவுமே எடுத்துகிட்டு போக வேண்டாம். அதே மாதிரி ஊரில் நீங்கள் போங்க, உங்களை ஏற்றுக்கிட்டால் அங்கே இருங்க, ஏற்றுக்கலன்னா வந்துடுங்க, கால் தூசை உதறி விட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா முக்கியமாக என் பெயரால் நீங்கள் பேய்களை ஓட்ட முடியும், குணமாக்க முடியும், ஏதாச்சும் நோய்கள் இருந்தால் அதை நீங்கள் குணமாக்கலாம். இது நீங்கள் பெருமை அடைகிறதுக்காக கிடையாது, அதை நினச்சி சந்தோஷப்படாதீங்க. விண்ணகத்தில் உங்கள் பெயர் இடம்பெற்றிருக்கும், அதுக்காக மகிழ்ச்சி அடைங்க. உங்களுக்கு இவ்வளோ பவர்ஸ் நான் கொடுக்குறேன். ஆனால் அந்த பவர்ஸை விட
உங்களோட பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன, அதை நினைத்து தான் நீங்கள் மகிழ்ச்சி அடையணும் அப்படின்றத சொல்லி அவங்கள அனுப்புகிறாரு. அப்போ இந்த 72 பேருமே ஃபாதர்ஸ் கிடையாது. அவங்க ஒரு பொது நிலையினர், நம்மள மாதிரி பொது நிலையினர், இயேசு மீது விசுவாசம் கொண்டவர். இங்கே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை 2 பேரை அனுப்புகிறாரு. ஏன் தனித்தனி அனுப்பியிருக்கலாமே? ஆனால் இயேசு இங்கே நற்செய்தி பணியில் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல வர்றார். அது என்னன்னா, கால் ஃபார் தி கம்யூனியன் லைஃப். ஒரு ஒற்றுமையான வாழ்க்கைக்கு, இறைவனோடு ஒற்றுமையான வாழ்க்கைக்கு அவர் அழைப்பு கொடுக்கின்றார். அதனுடைய ஒரு முதல் படி நற்செய்தி பணியே ஒற்றுமையாக செய்யப்பட வேண்டும். ஏன்னா 2 பேரை அனுப்பும் பொழுது அவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். பட் அனைத்தையும் தாண்டி அவர்கள் ஒற்றுமையாக செயல்பட்டு நற்செய்தி பணியை செஞ்சுருப்பாங்க. ஒருத்தர் தளர்வடையும் பொழுது இன்னொருத்தர் அவங்களுக்கு உடனிருந்து அவர்களை உறுதிப்படுத்தி அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருப்பாங்க. ஸோ அவர்களிடையே ஒரு அன்பு பரிமாற்றமானது ஏற்பட்டிருக்கும். அன்பு தான் கடவுள். அந்த ஒரு அன்பின் வெளிப்பாடாக அவர்கள் செயல்பட்டிருப்பார்கள், நற்செய்தி பணியை செஞ்சுருப்பாங்க. நமக்கும் இன்னைக்கு அதற்கான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நம் அனைவரும் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து பெயரால், தந்தை மகன் தூயாவியின் பெயரால் நம்ம திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். அப்போது நம்ம அனைவருக்கும் அந்த அழைப்பானது இருக்குது, அந்த ஒரு பொறுப்பானது இருக்குது. நம்மளோட குடும்பத்தில் நற்செய்தி பணியை செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். நற்செய்தி பணி செய்யணுமா, என்னப்பா சொல்கிற அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகாதீங்க. நற்செய்தி பணி கண்டிப்பாக நம்ம எல்லாரும் செய்யலாம். நம்ம வாழ்க்கையின் மூலமாக, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் செய்யும் செயல்களின் மூலமாக நம்ம நற்செய்தி பணியில் இணையலாம். நற்செய்தி பணினா பெருசாக நம்ம போய் பைபிள் எடுத்துக்கிட்டு ரோட்டில் போய் கத்தணும், இல்லை ஒரு 4 பேர்கிட்ட இடக்க முடக்க கேள்வி கேட்டு அவங்கள மடக்கி அவங்கள தப்பாக உணர வச்சு இது பண்ணணும், பிறரை காயப்படுத்தி நம்ம வளரணும் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. நற்செய்தி பணியானது டோட்டலாக டிஃப்ரெண்ட். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய நற்செய்தி பணியும் டோட்டலாக டிஃப்ரெண்ட். இன்றைய காலகட்டத்தில் முக்கியமாக ஒற்றுமையை குலைக்கக்கூடிய செயலானது குடும்பங்கள் தான் அதிகமாக நடக்குது. ஒரு குடும்பம் ஒற்றுமையை இருக்கக்கூடாது என்பதற்காக பல சட்டத்திட்டங்கள், பல சூழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒற்றுமையாக செயல்பட்டாதான் இறை ஆட்சியை நம்மால் கட்டி எழுப்ப முடியும். நீங்கள் ஒற்றுமையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் குடும்பத்தில் யார் முதல்ல சந்தோஷப்படுவா? இயேசு கிறிஸ்துவா? கிடையாது, சாத்தான் தான் முதலில் சந்தோஷப்படுவான். அவனுக்கு யாரும் ஒற்றுமையாக இருந்தால் பிடிக்காது. ஒற்றுமையை உடைக்க வேண்டும் என்பதற்காக செயல்படுபவன் சாத்தான். அதற்கு எதிராக நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இறைவனோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நம்ம குடும்பத்தில் ஒற்றுமை இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல நம்ம ஜெபம் செய்ய ஆரம்பிப்போம். ஒரு குடும்பம் அன்றாட ஜெபம் செய்யுதுன்னா அந்த குடும்பம் எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கும். இதை நம்ம போப் ஜான் பால் II சொல்வார், ஃபேமிலி பிரேஸ் டுகெதர் ஸ்டேஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு குடும்பம் ஒற்றுமையாக ஜெபம் செய்கிறாங்களோ அவங்க என்றைக்கும் ஒற்றுமையாக இருப்பார்கள் என்பது. அதே மாதிரி நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அழைப்பிற்கான ஒரு வாழ்க்கை. நம்ம அனைவருமே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். அப்போது நற்செய்தி பணியை உலகம் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவை இருக்குது. நமக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பல கேள்விகள், பல குழப்பமான சூழ்நிலைகள் வரலாம். அப்போது அந்த ஒரு நேரங்களில் இயேசு அங்கே இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பார்? இல்லைனா இயேசுவோடைய சீடர் அங்கே இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பார்? ஒரு அடிப்பட்ட ஒருத்தவங்க கிடக்கிறாங்க, அவங்கள கண்டுக்காமல் போகிறத விட அவங்களுக்கு ஒரு உதவி, இல்லைனா அவங்கள எங்கே கொண்டு போனால் அவங்களுக்கு உதவி கிடைக்குமோ அதை செய்கிறது. அவங்கள மருத்துவமனையில் அனுமதிக்கிறதோ இல்லை அக்கம் பக்கத்தில் சொல்லி அவங்களுக்கு தேவையான உதவிகளை கொடுக்குறதோ ஒன்று. ரொம்ப நாளாக பசியாக இருக்காங்க, அவங்க முகத்தை பார்த்தாலே பசி தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு நம்மளான ஒருவேளை உணவு கொடுப்பது. யாராச்சும் ஒருத்தர் குழப்பமான மனநிலையில் இருந்தால் அவங்கள மேலும் குழப்பமாக்காமல் அவர்களை தெளிவான பாதையில் முடிவெடுக்க வைப்பதற்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஆலோசனை சொல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல, அவங்க சொல்கிறத கேட்டாலே அவங்களுக்கு பாதி பாரம் குறைஞ்சிரும். நற்செய்தி பணியை பல வகையில் நம்மால் செய்ய முடியும். நான் பைபிளை பற்றி பேசி நற்செய்தி வார்த்தைகளை படித்து அதை மற்றவங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் நற்செய்தி பணி என்பது கிடையாது. நற்செய்தி பணியை வார்த்தையாலும் செய்ய முடியும், செயல்களாலும் நம்மால் செய்ய முடியும். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் இதற்கான அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் பொது நிலையினருக்கு நிறைய பொறுப்புகள், முக்கியமான தலைமை பொறுப்புகளை வேட்டிக்கனில் கொடுத்தாரு. முக்கியமாக வேட்டிக்கன் கியூரியாவில் கொடுத்தார்.
வேட்டிகனுடைய அரசாங்க அமைப்பு இருக்கும் இல்லையா, அதில் பொது நிலையினருக்கு பல முக்கிய பொறுப்புகளை கொடுத்தாரு. அது பொதுவாக கர்தினால்களுக்கு தான் வழங்கப்படும், இல்லை பிஷப்புகளுக்கு வழங்கப்படும். அப்படி இல்லாமல் பொது நிலையினரை அவர் அழைத்து உள்ள சேர்த்துக்கிட்டார். அவர்களுக்கான வாய்ப்பை அவர் வழங்கினார். எவ்வளோ பெரிய காரியம்! பொது நிலையினருடைய பங்கும் அவர்களுடைய நற்செய்தி பணியினுடைய முக்கியத்துவத்தையும் அறிந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இது ஒரு பெரிய முன்னெடுப்பை செஞ்சார். இப்போ கூட இன்னும் நிறைய பேர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க கிட்டத்தட்ட கணக்கு அடிப்படையில் ஒரு 5 லட்சம் கத்தோலிக்க மிஷினரிகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் அனைவருமே பொது நிலையினர். இவங்க ஃபாதர்ஸ் கிடையாது, சிஸ்டர்ஸ் கிடையாது. இவங்க பொது நிலையினர். அன்றாட வாழ்க்கையில் தங்களோட வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டு நற்செய்தி பணி செய்யக்கூடியவர்கள். ஒரு சில பேர் முழுமையாகவே தங்களுடைய வாழ்க்கையை நற்செய்தி பணிக்காக அர்ப்பணித்து விட்டு செயல்படுபவர்கள். நம்ம வாழ்க்கையில் நம்ம நற்செய்தி பணி எவ்வாறு செய்ய போகிறோம்? சிம்பிள். நம்ம ஆஃபீஸில் நம்ம கரெக்டான டைமில் போகிறது, கொடுக்குற ஒர்க்கை கரெக்டாக பண்ணுறது, யாரை பற்றியும் காசிப் பேசாமல் இருக்கிறது, நம்மால் முடிந்த உதவிகளை நம்மளுடைய சக தோழர்களுக்கு செய்வது, குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறது, தினம்தோறும் ஜெபிப்பது. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை பிறருக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அவங்க நம்மளை பார்த்து எப்படி சொல்லணும்? வாழ்ந்தால் இந்த குடும்பத்து மாதிரி வாழணும், ஒற்றுமையாக இருக்காங்க பாருங்கள், அப்படின்ற ஒரு சிந்தனையோடு, அப்படின்ற ஒரு பார்வையோடு நம்ம வாழணும். அப்படி வாழலை அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். இன்றைக்கு நிறைய இடங்கள் நம்ம பார்க்குறோம், வரதட்சணை கொடுமையால் பெண்கள் உயிரிழக்கின்றார்கள். என்றைக்குமே ஒரு மனித மாண்பை குலைக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் கிறிஸ்துவனுடைய திருநாமத்திற்கு அவமானத்தை சேர்க்கக்கூடியது. அதை என்றைக்கும் கிறிஸ்தவர்கள் செய்துவிடவே கூடாது. நற்செய்தி பணியானது வார்த்தையால் மட்டுமல்ல, செயலிலும் வெளிப்பட வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு அதற்கான சிறப்பான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதும் நற்செய்தி பணி தான். ஸோ நிச்சயமாக இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு விசுவாசிகளும் அவங்களோட வாழ்க்கையில் சின்ன சின்ன நற்செய்தி பணிகளை செய்வீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.